வணக்கம். குக்கு சித்ரா சமையல். இன்னைக்கு சமையல் வீடியோங்க. நான் ஒரு ஹெல்த்தியான ஒரு புரோட்டீன் நிறைஞ்ச ஒரு அடை தாங்க நான் இன்னைக்கு பண்ணியிருக்கிறேங்க. நான் அதுக்கு மேட்சா ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கிறேங்க. நான் இது ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க, ஹெல்த்தியான ஒரு அடைங்க. வாங்க எப்படி செஞ்சுருக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா? 3/4 கப்பு பச்சை பட்டாணிங்க. அதே கப்பில் வந்து நான் 1/2 கப்பு வந்து வறுக்காத நிலக்கடலைங்க. நான் இப்போ நைட்டு ஒரு 9 மணிக்கு நான் ஊற வைக்கிறேங்க. இது காலை வரைக்கும் ஊறட்டுங்க. நானுங்க இது ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சேங்க. நான் ஊற வச்சு இப்போ நான் கழுவி ஃபுல்லாக ட்ரையாக எடுத்து வச்சுருக்கிறேங்க. நான் நீங்கள் ஒரு நைட் ஊற வைக்கலினாலுங்க ஒரு 5-6 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. நல்லா ஊறணுங்க. பட்டாணியும் நிலக்கடலையும் இது அப்படியே இருக்கட்டுங்க. நான் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டேங்க. நான் அது கூட வேங்க காரத்துக்கு வந்து ஒரு 4 பச்சை மிளகாய்ங்க, 1 டீஸ்பூன் வந்து நான் மிளகுங்க. இதுக்கு தேவையான நம்ம சால்ட் போட்டுக்கலாங்க. போட்டுங்க தண்ணி ஊற்றாதையே அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. நானுங்க இந்த அளவுக்கு நான் அரைச்சிக்கிட்டேங்க. நான் உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்குங்க. நான் இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேங்க. நான் இப்போ நான் ஒரு அடுப்பில் ஒரு வடச்சட்டி வச்சுங்க. 1 டீஸ்பூன் வந்து நான் கடுகு போட்டுக்கிறேங்க. நான் இப்போ கடுகு பொரிக்கும் போதுயாங்க நான் இந்த ஜீரகத்தையும் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. அது கூட வேங்க நான் ஒரு 10 பல் பூண்டுங்க. பூண்டு கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாங்க. அப்படியே பொரிட்டுங்க. அது கூட வேங்க கருவேப்பிலை தலை பொடி பொடியாங்க. ஒரு பெருவெங்காயம் நான் ஒரு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாங்க. வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் ஒரு சின்ன கப்பு வழியாங்க முருங்கைக்கீரைங்க. நீங்கள் வந்து எந்த கீரை வேணாலும், இந்த பாலக்கீரைங்க, சிறுகீரை, அரைக்கீரை எது வேணாலும் போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து நான் முருங்கைக்கீரை போட்டிருக்கிறேங்க. நான் முருங்கைக்கீரை அப்படியே கொஞ்சம் வதங்கிட்டுங்க. இப்போ கீரை வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. நான் வதக்குனது வந்துங்க நான் அரைச்சி வச்சு அந்த மாவோடு நான் கொட்டிக்கிட்டுங்க. நான் 1 ஸ்பூன் வந்துங்க பச்சரிசி மாவுங்க. நீங்கள் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா இன்னும் கூட போட்டுக்குங்க. நான் கரெக்டாக இருக்கிறதுனால நான் 1 ஸ்பூன் மட்டும் அந்த பைண்டிங்கோசரம் நான் போட்டிருக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுப்பில் நான் ஒரு தோசைக்கல் வச்சுங்க. நீங்கள் தபாவில் கூட ஊற்றிக்கலாங்க, ஃபேன் இருந்தால் ஊற்றிக்கலாங்க. நல்லா எண்ணெய் பரப்பி விட்டுட்டுங்க. கருப்பு எள்ளுங்க. நீங்கள் எந்த எள்ளு இருந்தாலும் வெள்ளை எள்ளு இருந்தாலும் போட்டுக்கலாங்க. கருப்பு எள்ளுங்க. நான் கருப்பு எள்ளு தாங்க இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். நான் போட்டுட்டுங்க இந்த கலவைங்க. இது கொஞ்சம் மொத்தமாக தான் வருங்க இந்த அடை. அப்படியே நம்ம பரப்பிக்கலாங்க. இதுக்கு கொஞ்சம் நம்ம எண்ணெய் போட்டுக்கலாங்க. நம்ம பச்சையாக போட்டிருக்கனால பொறுமையாக வேக வச்சு எடுக்கணுங்க எல்லாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்களா? திருப்பி போட்டுட்டுங்க. இதுக்கு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மெதுகாக தாங்க இது வச்சு எடுக்கணும். நம்ம பச்சையாக தானங்க எல்லாமே அரைச்சிருக்கிறோம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக தீ வச்சுங்க. மூடி வச்சு அப்படியே எடுக்கலாங்க. இப்போ நம்ம அடை வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாங்களா? பாருங்க, சூப்பரான நம்ம ஒரு ஹெல்த்தியான அடைங்க. நான் இதே மாதிரி எல்லாம் ஊற்றி எடுத்துடுறேங்க. நான்